ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான். விநாயகர் சதுர்த்தி வேறு வருது இல்லைங்களா, அதுக்கு நமக்கு ஹெல்த்தியான ஒரு பூரணம் ரெடி பண்ணி அதில் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ட்ரெடிஷ்னலாக எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு பூரணம் தான். ஒரு சிலர் இப்போ இது செய்கிறாங்களா என்னென்னு தெரியல. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ஹெல்த்தியான கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு எள் எடுத்துகிட்டு அதை நல்ல ஒரு வானலில் போட்டு அது நல்லா வெடித்து வர அளவுக்கு நல்லா அதை வறுத்து எடுத்துருங்க. இப்போ எள் நல்லா வாசனை வந்துடுச்சு, வெடித்து வந்துடுச்சு. அதை வேறு ஒரு பிளேட்லேயோ பவுல்லையோ கொட்டி நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறின பிறகு அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு லைட்டாக அதை ஒரு இன்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லமும், அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய், கொஞ்சோண்டு ஏலக்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு பூரான் ரெடி ஆகிட்டு. அடுத்து மேல் மாவுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேன். இது வீட்டிலேயே அரைச்ச மாவு தான். நீங்கள் கடையில் வாங்கின மாவு தான் இருக்குது அப்படின்னாலும் அதையும் கூட நீங்கள் பயன்படுத்தி செஞ்சுக்கலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ மாவு பிசைகிறதுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் சேருங்க. நான் சேர்த்துருக்கக்கூடிய 2 கப் அளவு மாவுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். பட் மாவு ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு விதமாக தண்ணி இழுக்கும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து கலந்து மாவு கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா கொழுக்கட்டை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்படி பிசையும் போது அந்த உதிரியாக இருக்கக்கூடிய மாவை அந்த ஈரமான மாவில் நல்லா சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்போ தான் நமக்கு தண்ணியோட பதம் நமக்கு தெரியும். இப்போ நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு ரெடி பண்ணிட்டேன். நார்மலாக எள் உருண்டையாவோ இல்லை எள் கேக்கு அப்படியெல்லாம் கொடுத்தா கூட இப்போ குழந்தைங்க சாப்பிட மாட்றாங்க. பட் இதை கொழுக்கட்டை வடிவில் நம்ம எப்படி செஞ்சு கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இப்போ அந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் வாழை இலையை இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நீட்டமாக கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா பால் கவரோ இல்லைன்னா ஆயில் கவரோ அதில் கூட நம்ம இந்த மாவை எடுத்து இது போல் நம்ம தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள ஸ்டஃபிங்காக நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஹெல்த்தியான அந்த எள்ளு பூரணத்தை உள்ளே வச்சுட்டு நம்ம அதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேலே மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பூரணத்தை உள்ளே வச்சிடலாம். பூரணம் எப்போவுமே கொஞ்சம் கூடுதலாக வைங்க. குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த பூரணம் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் கூடுதலாக வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை போல் ஒரு வதக்கிட்டு இந்த ஓரங்கள்லாம் நல்லா அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா பிடிச்சிக்கும். இதை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு நீங்கள் தனித்தனியாக கொழுக்கட்டையாக கூட வேக வைக்கலாம். இல்லை நீங்கள் இலையோடையே வேக வச்சாலும் வைக்கலாம். பட் நான் இன்றைக்கி இலையோடு தான் வேக வைக்கிறேன். இதை நம்ம நார்மலாக இட்லி வேக வைக்கிறது போல் பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ கொழுக்கட்டையெல்லாம் நம்ம வெந்துருச்சு. ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். நல்லா சுட சுட சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு இப்போ அந்த இலைகள்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம மறுபடியும் அந்த மேல் மாவு கொழுக்கட்டை தட்டுறதுக்கு இந்த இலைகளை நீங்கள் மறுபடியும் பயன்படுத்திக்கலாம். நல்ல ஹெல்த்தியான வாழை இலையில் அதுவும் செஞ்ச கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.